உடைந்த கண்ணாடியில் முகம் பார்த்தல் கெட்ட சகுனமா? அமாவாசை என்று சுபகாரியங்கள் செய்யக்கூடாதா? வாங்க பார்க்கலாம். உடைந்த கண்ணாடியில் முகம் பார்த்தால் கெட்ட சகுனமா? பொதுவான நம்பிக்கை: உடைந்த கண்ணாடியில் நமது முகத்தை பார்த்தால் துரதிர்ஷ்டம் பிடிக்கும், குடும்பத்தில் சண்டை சச்சரவுகள் வரும் என்பார்கள். அறிவியல் உண்மை: கண்ணாடி உடையும் போது அதன் ஓரங்கள் மிகவும் கூர்மையாகிவிடும். உடைந்த கண்ணாடியை பயன்படுத்தும் போதோ அல்லது அதில் முகம் பார்க்கும் முயலும் போதோ கவனக்குறைவாக கைகளிலோ முகங்களிலோ வெட்டுக்காயங்கள் ஏற்பட அதிக வாய்ப்புள்ளது. குறிப்பாக குழந்தைகள் அதை தொட்டு காயப்படுத்தி கொள்ளக்கூடாது என்பதற்காகவே உடைந்த கண்ணாடிகளை உடனடியாக தூக்கி எறிய வேண்டும் என்றும் அதில் முகம் பார்க்கக்கூடாது என்றும் பயமுறுத்தினர். துரதிர்ஷ்டம் பிடிக்கும் என்பது போய், கூர்மையான கண்ணாடியால் காயங்கள் ஏற்படுவதை தவிர்க்க உருவான எச்சரிக்கை என்பது உண்மை. அமாவாசை என்று சுபகாரியங்கள் செய்யக்கூடாதா? பொதுவான நம்பிக்கை: அமாவாசை என்பது இருண்ட நாள். அன்றைய தினம் எந்த ஒரு புதிய முயற்சியோ அல்லது சுபகாரியங்களோ செய்தால் கெட்டது நடக்கும் என்பார்கள். அறிவியல் உண்மை: அமாவாசை அன்று நிலவு இருக்காது என்பதால் இரவு நேரம் காரிருளாக இருக்கும். முற்காலத்தில் வெளிச்ச வசதியோ முறையான போக்குவரத்து வசதியோ இல்லாததால் இருட்டில் தூரத்து பயணங்கள் மேற்கொள்வதும் சுபகாரியங்களும் ஆட்கள் கூடுவதும் ஆபத்தாக முடிந்தது. அத்துடன் வனவிலங்குகளின் அச்சுறுத்தலும் அதிகமாக இருக்கும். இதற்காகவே அமாவாசை என்று பயணங்களையும் சுப நிகழ்ச்சிகளையும் தவிர்த்து வீட்டில் ஓய்வெடுக்க அறிவுறுத்தினர். கெட்டது நடக்கும் என்பது போய், இருட்டில் பயண ஆபத்துகளை தவிர்க்க உருவானது என்பது உண்மை.